வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? முக்கியமான அப்டேட் உங்ககிட்ட கேட்கணும். வாடிவாசல் அகில வாடிவாசல் மாராதிக்க வாடிவாசல் திறக்கிறது. நெருங்கிடுச்சு. அதாவது சூர்யா தம்பியும் நானும் இயக்குனர் வெற்றிமாறனும் 3 பேரும் உட்காந்து பேசி எப்படி எடுத்துன்னு போகிறோம், ஏது எடுத்து போகிறோம் எல்லா டீட்டெயில் பேசியாச்சு. ஜூன்லேருந்து ஆரம்பிக்கணும். ஜூன்ல ஷூட் அது ஆரம்பிக்கும். ஒன்றும் பெரிய ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் நடந்துக்குது. ஓகே. இப்போ நீங்கள் இப்போ பேசுகிற நேரத்துக்கு மதுரையில் லொக்கேஷன் பார்த்துக்கின்னு தங்கறதுக்கு இடம் இதெல்லாம் பார்த்துன்னு இருக்காங்க. டீம் ஒர்க் பண்ணிட்டு ஓகே ஓகே. எத்தனை நாள்ல ஷூட் முடிப்பீங்க அது? அது வந்து நான் எப்பவுமே இயக்குனர் இதுவில் நான் தலையிட மாட்டேன். எனக்கு அசுரன் எப்படி எனக்கு பண்ணி கொடுத்தாரு அந்த மாதிரி இதுவும் பண்ணுவார். நான் ஜெனரலாகவே இல்லை அது அது டிலேன்றது இல்லை, அதை ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா ஒரு கால் ஷீட்டு வரும்போது அத்தனை கதாபாத்திரம் ஒருங்கிணைந்து சேர்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உதாரணத்துக்கு விஜய் சேதுபதி 5-6 மொழியில் படங்கள் நடிச்சுன்னு இருக்காரு. அவர் வரும்போது தான் டேட்டு. அதே மாதிரி சூரி வந்து ரஜினி சார் படம் அண்ணாத்தை பண்ணணும்னு அவர் அங்கே போயிட்டார். 3 மாதம் 4 மாதம் உட்காந்தார். இயக்குனருக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஓகே. ஆமாம், எண்ணியது எண்ணியாங்க முடிக்கும் திண்ணியர் வெற்றிமாறன். ஓ, சொன்னது சொல்லபடி முடிப்பார். அசுரன் படம் அப்படிதான் நடந்து ரொம்ப வேகமா ஷூட் நடந்து முடிஞ்சு பெரிய கலெக்ஷன். முன்னும் நிறைய கோஆபரேஷன் இருந்ததுன்னா இன்னும் சீக்கிரம் முடிச்சிருப்பாரு. உங்களோட ஸ்டைல் எப்படி சார்? ஒரு ப்ரொடியூசரா ஒரு படத்தோட கதையை சொல்றோம், ஐடியாஸ் எல்லாம் பேசுறோம். அந்த ப்ரொடக்ஷன் டைம், ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் விட்டுறலாம். அந்த ப்ரொடக்ஷன் டைமுக்கு ஒரு பிளான் வச்சிருப்பீங்க இல்லையா? இல்லைன்னா எவ்வளோ ஒரு நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக எங்கே ட்ராவல் பண்ண முடியாது. யூஸ்வலாக உங்களோட அப்ரோச் எப்படி இருக்கும்? இல்லை, என்னை பொறுத்தவரையிலும் அவங்க கேட்குறத நம்ம கொடுத்துருவோம். அதே நேரத்தில் வியாபாரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனாக அமையும். ஓகே. சில நேரங்களில் எந்த காலத்தில் அந்த கூட தாண்டி போனது கிடையாது. என்னுடைய படங்களில் 95% பெரிய சக்ஸஸ் தான் ஆயிருக்குதே தவிர மிஸ் ஆனது கிடையாது. ஓகே. நான் எதுக்காக அந்த கேள்வி கேட்குறேன்னா, நிறைய ப்ரொடியூசர்ஸ் வராங்க இல்லையா? இன்னைக்கு ப்ரொடியூசர்ஸ் நிறைய வந்துட்டாங்க, படங்கள் பண்ணுறாங்க. சில படங்கள் ஆரம்பிக்கிறாங்க, அது ஷூட்டில் ட்ராப் ஆகுது, இல்லை கண்டினியூ பண்ண முடியலன்னு சொல்லும்போது ஒரு சூட்சமம் இருக்குல்ல, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சூத்திரம் இருக்குல்ல, ஒரு ப்ரொடியூசராக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு பார்க்குற யங் ப்ரொடியூசர்ஸ்க்கு தெரிஞ்சுக்கிறதா உங்ககிட்ட ஒரு அட்வைஸ் வரதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொடியூசர் ஒரு டைரக்டர் வந்தாங்க, அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி தான் அனுப்பிச்சேன். ஓகே. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து சினிமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் சேட்டலைட் மார்க்கெட்டிங்கும் இல்லாமல் இருக்குது. இதில் நீங்கள் வந்து அதெல்லாம் இருக்குதுன்னு நினச்சி படம் எடுக்காதீங்க. தேட்ரிக்கில் மனசு வச்சு எடுங்க. ஒரு 70% தேட்ரிக்கில் வருதுன்னு வச்சுங்க, 30% நீங்கள் வந்து சேஃப் சைடு விளாட்லாம். ஒரு படம் வந்து ஒரு ஹீரோவுக்கு வந்து 100% தேட்ரிக்கில் வருதுன்னா அதில் ஒரு 70% வசூல்னு நினச்சி போங்க. அதில் ஒரு 5% 10% கூடனா கூட 20% சேஃப் சைடு நிற்கும். ஓகே. அதுக்கப்புறம் டிஜிட்டல் சேட்டலைட் விற்கும்போது அந்த யார் அதில் கஷ்டப்பட்டு நடிகர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் மேற்கொண்டு கொடுக்கும்போது இன்னும் சந்தோஷப்படுவாங்க. இப்போ ஒரு நடிகரோட மார்க்கெட் 100 கோடி இருக்குன்னா ஒரு 75 கோடி வரைக்கும் செலவு பண்ணலாங்க. ஆமாம். ஓகே. அதில் முன்னப்ப ஆனாலும் ப்ராப்ளம் தவறாது. ஓடிடி எல்லாம் வந்திருக்குல்ல, அது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ப்ரொடியூசர்ஸ்க்கு? இல்லை, பெரிய படங்களுக்கு ஓடிடி பிரச்சனை இல்லை, சின்ன படங்களுக்கு மட்டும்தான். அது கூட ஒரு சங்கங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்கக்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சா அதில் சில ஐடியாலாம் இருக்குது. அது பிரகாரம் பண்ணால் அது எல்லாம் ஒரு 10 படம். அப்போல்லாம் நான் தலைவராக இருக்கும்போது ப்ரொடியூசர் கவுன்சிலில் எல்லா சேனலையும் கூப்பிட்டு பேசி கம்பல்சரியாக 10 படம் வருஷத்துக்கு வாங்கணும்னு சொன்னோம். ஓகே. ஸோ 40 படம் 50-60 படம் போச்சு. ஓகே. பெரிய படங்களும் இல்லாமல் சின்ன படங்களும் கம்பல்சரியாக போச்சு. அப்போ ஒரு அந்த 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 கமாண்டிங் வேணும். இப்போ நான் ஒன்று கேட்குறேன் ஜென்ரலாக, இப்போ நீங்கள் பெரிய ப்ரொடியூசராக பெரும்பாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய படங்கள் இருக்குது, சின்ன படங்கள் எடுத்திருக்கீங்க. பட் 95% வந்து பெரிய ஸ்டார்ஸ் பெரிய படங்கள் தான் எடுத்திருக்கீங்க. நம்ம ஊரில் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, சின்ன படங்கள் வந்தாலும் மக்கள் பார்க்க வர மாட்டேங்கிறாங்க. நல்ல படம் எடுக்கிறோம், தேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியல, நிறைய ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கல, அந்த படத்துக்கான ரீச் கிடைக்கலன்னெலாம் ஒரு டாக் எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கும். கேரளாவில் பாருங்கள் அவ்வளோ நல்ல படம் வருதுலாம் நம்ம கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம். எனக்கு பொதுவாக என்ன தோணுன்னா, பெரிய ஸ்டார்ஸ் வரணும், சின்ன படங்களுக்கு பெரிய ஸ்டார் வர்றது கஷ்டம். அட்லீஸ்ட் பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்துச்சுன்னா அவங்க சின்ன படங்கள் 5 கோடி ரூபாயிலையோ இல்லை 10 கோடிக்குள்ள சின்ன படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணால் அந்த படத்துக்கு ஒரு ரீச் இருக்கும், நல்லா ப்ரொமோட் பண்ணுவாங்க. அப்படியே பெரிய ப்ரொடியூசர்ஸ் யாருமே சின்ன படம் பண்ண வர. லவ் டுடே சின்ன படம் தான். அது இப்போ பண்ண டிராகனும் சின்ன படம் தான். அதே மாதிரி இது முன்னாடி அறிவின்னு எஸ்ஆர் பிரபு எடுத்தார், அதுவும் சின்ன படம் தான். இந்த மாதிரி சில படங்கள் சின்ன படங்களும் வெற்றி அடைகிறது வாய்ப்பு இருக்குது. இல்லை, அந்த சின்ன கண்டென்ட் நீ பாரு, அது ஜெயிச்சதெல்லாம் கண்டென்ட்டில் தான் ஜெயிக்கும். நம்ம சின்ன படம் ஓடலன்னு சொன்ன கண்டென்ட் நல்லா தான் கண்டிப்பாக ஓடும். இப்போ என்ன கேட்குறேன் சார், இப்போ நீங்கள் ஒரு 200 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு பெரிய படம் எடுக்கிறீங்க, 300 கோடி 100 கோடிக்கு மேலேன்னு வச்சுக்கோங்க. ப்ரொடியூசர் அவங்களுக்கு சொல்லுங்கள், இப்போ ஒரு 5 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு 2 படம் எடுக்கலாங்கிற மாதிரி
அது தோன்றது இல்லையா? இல்ல அதுல பிராக்டிகலா சிக்கல் இருக்குதா? எந்த சிக்கலும் இல்லை, எதுவுமே கிடையாது, தாராளமாக எடுக்கலாம். உங்களுக்கு பர்சனல் ஐடியா இருக்கா சின்ன படம் எடுக்கணும் நிறைய வருஷத்துக்கு? நிச்சயமா நிச்சயம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் காலேஜ் படிக்கும்போது முகம் நம்ம பண்ணதான் இல்லையா? ஆமாம், முகம் பண்ணேன், வண்ண வண்ண பூக்கள் பண்ணேன், ஓகே. அப்புறமா வந்து இந்த திருமகன் பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து புன்னகை பூவை பண்ணேன், எல்லாம் சின்ன படம் தான். ஒரு ஒரு பிரின்சிபல் சொன்னார். தமிழ்நாட்டுல வந்ததுல ரொம்ப முக்கியமான படங்கள்ட்டு ஒரு ஒரு டாப் 5 படங்கள் வந்து லிஸ்ட் கிழக்கு கொடுத்தாரு எங்களுக்கு. சிமிழும் சின்ன படம் தான். அன்னைக்கா மால் சின்ன படம் தான். பட் பாரதி ராஜா சார் இருந்தார்ல அதுல. அதுக்கு முன்னாடி அவருடைய 5 படங்கள் வந்து மிகப்பெரிய வசூலை இழந்த ம், படம். ம், ம். அந்த நேரத்தில் நான் கதையை நம்பி தான் இந்த படம் அவர் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுத்தேன். ஒருவேளை இப்ப முகம் வந்து கமர்ஷியலா பெருசா போயிருக்குமான்னு இல்லை, தெரியல. முகம் வந்து தெரிஞ்சே இது அவார்டு வாங்கணும், இன்டர்நேஷனல் மூவி. அதுக்காக தான் ஞானசேகரன் சாரை பார்த்து எனக்கு ஒரு விருது வாங்கினேன், நீ எடு, வண்ண பூக்களுக்கு அப்புறம் இதை எடு அப்படின்னு. அதுக்காக எடுத்தது. ஆமாம். இல்லையா? ஏன் அந்த எண்ணம் வந்துச்சு அப்படி ஒண்ணு வேணும்னு? இல்லை, ஒரு நமக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் நேஷனல் விருது வரணும்னு ஆசை. ஓகே. இப்போ எனக்கு வண்ண வண்ண பூக்கள் வந்தது, அந்த நேஷனல் சபை ஏறும்போது இருக்கிற ஒரு கௌரவமும், அசுரனுக்கு வந்தது கௌரவமும், அந்த மாதிரி வரதான் செய்யும். இப்ப திருப்பி அது மாதிரி படம் எல்லாம் பண்ணணுங்கிற ஐடியா இல்லையா? கண்டிப்பாக பண்ணுவேன். ஸ்டோரி இருக்கிறவங்க வந்து சொல்லலாம், அவங்கள ஆமாம் அப்ரோச் ஆமாம் பண்ணலாம். ஆமாம். அந்த ஐடியால இருக்கீங்க சின்ன படங்கள். இன்னொரு படம், ஒரு பெரிய படம் உங்களுக்கு ப்ரொடக்ஷன்ல இருக்கு, ட்ரெயின். ஆமாம், மிஸ்கின் ஆமா. டைரக்டரு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஓ. அந்த படம் வந்து 8 கம்பார்ட்மெண்ட் வந்து செட்டே போட்டோம். ஓகே. அதுக்காக எனக்கு தெரிஞ்ச நண்பருடைய ஸ்டுடியோவில் தான் எடுக்கும்போது இன்னொரு ஃப்ளோரையும் உடச்சி ட்ரெயினுடைய இது வேகன் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணார். ஓகே. அதெல்லாம் பெரிய கொடுப்பனை. அந்த படம் வரும்போது மிகப்பெரிய தொழில்நுட்பம் வந்து அந்த படத்தில் தெரியும். அதாவது ஒரு ட்ரெயினுக்குள்ளே எப்படி இதை கேமரா வச்சு இத்தனை ஆங்கிளில் எடுத்தாங்கன்றது ஒரு சேலஞ்சு. அதை ஒரு தடவைக்கு 10 பேர் தொழில்நுட்ப கலைஞர்லாம் போய் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு மிக சிரத்தை எடுத்து பண்ணியிருக்காரு தம்பி மிஸ்கின். ஓகே. மிஷ்கின் வந்து பயங்கர எமோஷனலான ஆளு, ரொம்ப லவபிளா இருப்பார்ல. இன்னொன்னு அட் த சேம் டைம் இன்னொரு ஆங்கிள் இருப்பாரு. எப்படி இருக்கு அவரோட ஒர்க் பண்ண, அவரோட நான் அடுத்த படமும் புக் பண்ணியிருக்கிறேன். அவர் ஒரு குழந்தை. விஜய் சேதுபதி கூட ஆமாம். எப்படி அந்த ப்ராசஸ் எப்படி நடந்தது, உள்ள வந்தது? நானும் விஜய் சேதுபதி பண்ணணும்னு ரொம்ப நாள் தாக்கம். அப்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி மிஸ்கினோட பழகி இருக்கும்போது மிஸ்கின்கிட்ட ஒரு நல்ல கதை இருக்குது, நீ கேளுப்பா அப்படின்னு. உடனே கேட்டார். கேட்டுட்டு நைட்டே ஃபோன் பண்ணி சொன்னார், சார் ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பர் ஹிட் ஆகும் சார், பண்ணலாம் அப்படின்னாரு. அப்படி தான் அமைஞ்சது. உங்களோட படம் நீங்கள் ப்ரொடியூசராக சொல்லுங்கள் சார். இப்போ நம்ம ஒரு பட்ஜெட் சொல்கிறாங்கல்ல, ஒரு டைரக்டர் வந்து இதுதான் சப்ஜெக்ட் சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த சப்ஜெக்ட்டுக்கு இவ்வளோ செலவாகுதுன்னு சொல்கிறாங்கல்ல. அவங்க சொல்லக்கூடிய பட்ஜெட்டுக்குள்ள இதை பண்ணிடுவாங்க, இந்த பட்ஜெட்டில் பண்ணிடுவாங்க, இல்லை கொஞ்சம் ஒரு 10% முன்ன பின்ன வரலாம். அதை எப்படி கணிப்பீங்க, ஒரு டைரக்டர் எப்படி கணிப்பீங்க? இல்லை, நீங்கள் ஒரு 10 நாள் எடுக்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இது வந்து போட்ட பட்ஜெட்டுக்குள்ளே தான் வந்திருக்கு. ஓ. ஒருவேளை இப்போ ஒரு படம் பண்ணுறீங்க, நம்ம போட்ட பட்ஜெட்டை அப்படி தாண்டி போகுதுன்னா ஒரு ப்ரொடியூசராக உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு போனதே கிடையாது. அப்போ ஒரு 5% 10% ஏறலாம், அது சகஜம் தானே. ஓகே. புது டைரக்டர்ஸ் வராங்கல்ல, வந்து ஃப்ரெஷ்ஷாக அவங்ககிட்ட வந்து இப்போ சொன்னீங்க சின்ன படம்லாம் பண்ண ரெடியாக இருக்குன்னு சொல்லும்போது, புதுசாக ஃபஸ்ட்டு படம் பண்ண டைரக்டர் உங்ககிட்ட வந்தால் நீங்கள் அவங்கள எப்படி கணிப்பீங்க? நான் நல்ல கேமராமேன் போட்டுருவேன் கூட, நல்ல அசோசியேட் உள்ளே போடுவேன். ஓ. கிரியேட்டர்ஸ் வந்து ப்ரொடியூசர் கிட்ட இருந்து நீங்கள் சொல்லக்கூடிய சஜஷன்ஸோ, மேபி நீங்கள் பெரிய ப்ரொடியூசர்னால அது ஒத்துக்கலாம், பட் ஜென்ரலாகவே அந்த கல்ச்சர் இருக்குதா? இப்போ ஒரு ப்ரொடியூசர் அவர் நமக்கு ஒரு அசோசியேட் ஒருத்தர் போடுறாரு, அவங்களோட கேமராமேன் அவங்களோட இதில் வருதுங்கிறதெல்லாம் இல்லை, அவங்ககிட்ட கேட்பேன். அவங்ககிட்ட ஒரு தேர்ந்த கலைஞர்கள் இருந்தால் விட்டுடுவேன். ஓகே. இல்லைன்னா இன்னொரு ஆள் யாருன்னா பார்த்து பண்ணிப்பா அப்படின்னு. ஃபினான்ஷியலாக படங்கள் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு, புன்னகை பூவை மாதிரியான படங்கள்லாம் அவர் செலவு பண்ணி அதில் லாபம் வரலலாம் சொல்லியிருக்கீங்க. இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் வரும்போது அதை ஹேண்டில் பண்ணுற சூட்சமம் என்ன, அதை கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. இல்லை, நம்ம கையில் இருக்கிற பணம் தான் மிஸ் ஆகும். ஓகே. அவ்வளோதான். இல்லை, கையில் இருக்க படம் மிஸ் ஆனாலுமே கஷ்டம் தானே சார்? அது என்ன பண்ண முடியும், வரதை நம்ம சந்தோஷப்படுத்தும் போது இழக்கும்போது அதுக்குண்டான அதை தவிர்க்கலாம் இல்லையா. ஃபினான்ஸ் வாங்கி பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் என்கரேஜ் பண்ணி. கண்டிப்பாக சினிமாவில் யார் வாங்காத இருக்காங்க, எல்லாரும் வாங்குறாங்க. நீ நினைக்கிற இது 250 படம் வருது, 250 படமாக வாங்குறாங்க. ஒருத்தர் வந்து தனியார்கிட்ட வாங்குவாங்க, ஒருத்தர் பெரிய ஆளுங்க பேங்க்கிட்ட வாங்குறாங்க. ஒரு பெரிய ஸ்ட்ரகிள், ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய டிசாஸ்டர் நடந்து அதை ஹேண்டில் பண்ண விதம் ஏதாச்சும் ஒரு அட்வைஸ்க்காக சொல்ல முடியுமா? அதை எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியுமா? அது ஆழம் அந்த நேரத்தில் எனக்கு, அதாவது செலவு அதிகமாகிடுச்சு. அந்த நேரத்தில் ஹிந்தி விற்க வேண்டியது தவிர்த்தாச்சு.
அந்த நேரத்தில் ஸ்ட்ரகிள் ஆச்சு. ஆனால் எனக்கு வந்து நான் வந்து எவ்வளோ உண்மையாக இருந்தேன்றதுக்கு அந்த ஃபைனான்சியரே அடுத்த நாளே 5 கோடி எடுத்து வந்து கொடுத்து நீ படம் பண்ணுன்னாரு. ஓ அதான் சச்சின், மாயாவி, தொட்டி ஜெயா. ஓகே அது அப்படியே அடித்தேன். உண்மையிலே ஓ அந்த அந்த இழப்பு இந்த 3 படம் சரி சரி பண்ணி. பண்ணிடுச்சு. ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கன்னட படம் மேக்ஸ் இல்லை, அதுக்கு பெருசாக ஒரு ப்ரொமோஷன் பண்ணியிருந்தீங்க நம்ம ஊர்லேயே, பெருசாக பண்ணியிருந்தீங்க. சின்ன தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்து பெரிய ஸ்டார்ஸோட எல்லாம் பயணித்து இங்கே ஒரு பெருசாக ஒன்று பண்ணிட்டு மற்ற ஸ்டேட்டில் போய் படம் பண்ணும்பொழுது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, அந்த அணுகுமுறை எப்படி இருக்குது? அப்படிலாம் இல்லை, எனக்கு வந்து எல்லா லாங்குவேஜிலும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி எல்லா லாங்குவேஜில் படம் எடுத்துருக்கேன். கன்னடத்தில் மட்டும் தான் எடுக்கல. ஓகே ஆக்சுவலாக கன்னடத்தில் வந்து புனித் ராஜ்குமார் வச்சு ஆக்சுவலாக சச்சின் தான் பண்ணணுன்ற ஒரு முடிவில் இருந்தது. ஓ அப்போது ராஜ்குமார் சார் காட்டிலேருந்து அப்போ தான் ரிலீஸ் ஆகி வந்து ப்ரெஸ்ஸுக்கு பேட்டி கொடுத்துட்டு எங்களை மீட் பண்ணுறாரு. ம் ம் ஸோ அவரு, அவங்க ஒய்ஃபு, அவங்க ராகவேந்திரா ஒரு பெரிய பையன், எல்லாம் உட்காந்து சாப்பாடெலாம் போட்டோன்னே நான் கேட்டேன், என்ன படம் பண்ணுறதுக்கு நீங்கள் எனக்கு வந்து கொடுக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே தண்ணி இன்னைக்கெல்லாம் பிரச்சனைன்னு வருது, காவிரி இஷ்யூலாம் வருது, உங்களுக்கு நல்ல எங்கள் கடவுளாக உங்களை நினைக்கிறாங்க, உங்களுக்கு கெட்ட பேர் வராத எங்களுக்கு படம் கொடுத்தீங்கன்னா அப்படின்னு நான் கேட்டேன். ஓ ஓகே அப்போ அவர் சொன்னார், ஐயா, அவர் பேசின அப்படியே துணியை சொல்கிறேன், ம் ஐயா நீங்கள் எங்கள் ஊருக்கு வரீங்க, இங்கே வந்து என் பையனை வச்சு படம் பண்ணுறீங்க, நீங்கள் என் பையனை வச்சு எந்த படம் எடுக்கிறீங்க, கன்னட படம் தானே எடுக்கிறீங்க, எங்கள் மக்கள் சந்தோஷப்படுவாங்க. ஓகே நீங்கள் தமிழ் படம் எடுக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா தான் யாராவது ஒருத்தர் பேசுவாங்க. ம் 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 அதனால் எங்கள் ஊர் மக்கள் நல்ல மக்கள், அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் தாராளமாக கன்னட படம் எடுங்க, நான் தரேன். இப்போ ஓகே அங்கே ஷூட்டிங் இருக்குது, அங்கே போய் நீங்கள் ஒரு தடவை தம்பியை பார்த்துருங்கன்னு கதை கேட்டு ஒட்டு மொத்த ஜனங்க போச்சு. ஆனால் அப்போ சொன்னேன், ம் இது வந்து ஆல்ரெடி விஜய் தம்பிக்கு சொல்லியிருக்கு, ம் அவர் வந்து பண்ண மாட்டேன்னு சொன்னால் தான் நான் இதை பண்ண முடியும், ஓகே ம் இல்லைன்னா என்னை தப்பாக நினைக்கக்கூடாது. ஐயோ அதை பற்றி இல்லை, தம்பி பண்ணால் பண்ணட்டும், ம் ம் அடுத்த படம் நீங்கள் பண்ணுங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ராக்லைன் ஸ்டுடியோவில் புனித் ராஜ்குமார் டான்ஸ் ஷூட்டிங் நடந்தது. போனேன், அங்கே போனால் அவர் சாப்பிட்றதுக்கு அவர் சாப்பிட சொன்னார். இல்லை சார் நீங்கள் வீட்டில் சாப்பிட்டேன்னா ஒரு சப்பாத்தி, அது கூட ஒரு சப்பாத்தி கொடுத்தேன். ஓகே ரொம்ப குழந்தைத்தனமான ஒரு தம்பி, அதை மிஸ் தெரிய கூட அவருக்கு சாய்ஸ் சொன்னேன் நான், நீ தெரிய பண்ணுறதா இருந்தால் பண்ணு, நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போது அவங்க சைடில் இருந்து பார்ட்னர்ஷிப்பில் பண்ணலாமா, நாங்கள் பார்ட்னர்ஷிப் பண்ணால் நான் செலவு ஜாஸ்தி பண்ணுவேன், நீங்கள் குறைக்கணுன்னுவீங்க, சில சம்பவங்கள்லாம் இருக்குது, ம் அதனால் எப்போ நீங்கள் கொடுத்தாலும் முழுமையாக கொடுங்க, நான் ஒரு கலக்கிறேன் அப்படின்னேன். ஓகே அது இது பொறுத்தவரையிலும் மேக்ஸ் மேக்ஸ் பொறுத்தவரையிலும் 2004 சுதீப் நம்ம ஆஃபீஸுக்கு வந்து ம் காக்கா ரீமேக் ரைட்ஸ் கேட்டார். ரீமேக் ரைட்ஸ் கேட்டோடனே சரி எடுத்துங்கன்னேன். எவ்வளோ பணம் தரணுன்னாரு. இல்லைப்பா ஃப்ரீயாக எடுத்துக்கண்ணேன். சார்னாரு, ஒரு நடிகர் இவ்வளோ தூரம் வந்திருக்கிற, படம் பண்ணணுன்னு, இதுக்கு போய் பணம்லாம் நான் கேட்டேன், நல்லா இருந்தது. அப்போயே நாகராஜன் என்னுடைய நண்பர் இருந்தார், அவரை கூப்பிட்டு லெட்டர் பேர் எடுத்து எழுதி கொடுத்தேன். இதுக்கப்புறம் 18 வருஷம் பொறுத்து இந்த கதையை கேட்டு ரொம்ப நல்லா இருக்கு, ஜெயிக்கிற கதை. ம் நான் சொன்னேன், நீ விக்ரம் ராணா மாதிரி ஒரு பெரிய கிராண்டியரான படம் பண்ணின்னு இருக்க, ம் இந்த கதை வந்து 10 கோடி 15 கோடிக்குள்ளே தான் படம் முடியும், ம் முடிஞ்சால் நீ கேளு, பிடிச்சிருந்தா பண்ணுன்னேன். சார் எவ்வளோ வருஷம் ஆச்சு, நீங்கள் அனுப்புங்க சார் அப்படின்னு ஓ அனுப்பிச்சி வச்சேன். 6 நாள் தங்க வச்சு பக்காவாக பண்ணி ம் அந்த படம் அவருடைய கேரியரில் பெரிய hit. ஆமாம் ஆமாம் நான் சொன்ன பிறகு தான் அது நடந்தது. இந்த கணிப்பு எப்படி வருது உங்களுக்கு, இந்த படம் ஹிட் இல்லை, ஆகும்? ஒரு கதை கேட்கும்போது சீட்டு நுண்ணில் உட்காந்து பார்க்குற கதை அது. அது நல்ல ட்விஸ்ட்லாம் இருக்குது. இது ட்ரெயின் பாருங்கள், என்ன கலக்க போகுது. ஓ அப்போது அது சீட்டு நுண்ணில் தான் உட்காந்துருப்பாங்க. ஓகே அடுத்துன்னு போயினே இருக்கும் படம். இப்போ ஒரு கதையை கேட்குறீங்க, ஃபுல்லாக கணிக்கிறீங்க, இது ஒர்க் அவுட் ஆகும்னு ஒன்று ப்ரொடியூசர் எடுக்கக்கூடிய கால் ஒன்று இருக்குது. பட் இன்னைக்கு மாறுது இல்லை, பெரிய ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அது மாறுது. அவங்க ஒரு கதையை கேட்குறாங்க, அந்த டைரக்டரை ப்ரொடியூசர் கிட்ட அனுப்புகிறாங்க, சார் ஒரு கதை இருக்குது கேளுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி இடத்துல எவ்வளோ ஃப்ரீடம் இருக்குது, இல்லை இதில் இருக்கக்கூடிய சேஞ்ச் சொல்ல முடியுமா, இல்லை சில விஷயங்களை மாற்றிக்கலாமா, அதுங்கிற அந்த ஃப்ரீடம் அது எந்த அளவுக்கு? அதில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆ. எல்லா ஹீரோவும் ப்ரொடியூசர்கிட்ட கொடுத்து கதை கேளுன்னு தான் சொல்லுவாங்க. ஓகே எல்லாருக்கும் அந்த அந்த இதுதான் அதுதான்றதுலாம் எதுவுமே கிடையாது. ரெண்டாவது கபாலின்றது ரஜினி சார் மேடையிலே பேசினார், நீங்கள் கேட்டால் போதும் சார், அந்த கதைலாம் வேணாம், நீ வா உட்காரு, நீ உனக்கு பிடிச்சாதான் பண்ணுவேன்னு சொல்லி மேடையில் அவர் பேசினார். ஆமாம். இப்போ நீங்கள் காக்கா காக்கான்னு சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. அன்னைக்கு அப்போ தான் அவர் நந்தா உன்னை நிறுத்தெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு.
பண்ணியிருக்காரு. ஸோ அன்னைக்கு தேதியில் அது ஒரு பெரிய பட்ஜெட் படம் தான் இல்லையா? கௌதம் மேனன், நல்லடி, மின்னலை இல்லை, எனக்கு ஒரு நல்ல பட்ஜெட்டில் தான் பண்ணி கொடுத்தாங்க. பண்ணி கொடுத்தாங்க. ஓகே. அதில் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டு சூர்யா தம்பியும் ஜோதிகாவும் சப்போர்ட்டு, கௌதம் மேனனும் ஃபஸ்ட் காப்பி அடிப்பில் தான் பண்ணி கொடுத்தாங்க. எப்படி இதில் சூர்யா ஏன்னா ஆக்ஷன் படம், போலீஸ் ஆஃபீஸர் படம், ஃபர்ஸ்ட் டைம் எப்படி நம்புறீங்க சூர்யா சார் இதுக்கு செட் ஆவாருன்ட்டு? இல்லை, கண்டிப்பாக ஜெயிக்கிற கதை. ஜெயிக்கிற கதை. எப்படியாப்பட்ட குடும்பம் அது, நடிப்புலேயே ஊறி திளைச்ச சிவகுமார் சார் குடும்பம். Okay. பிள்ளைக்கு சொல்லியே தரணும். அதுக்கு முன்னாடி நந்தான்னு ஒரு நந்தா படம் வந்துருச்சு. என்ன, அந்த ஃபேஸ் ஒரு க்ளோஸ்அப்லேயே அந்த கண் பார்வையிலேயே அந்த ஏக்கமும் ஏகாந்தமும் தனக்கு இப்படிப்பட்ட சூழல் வரப்போகுதுன்றது, ஆழ்கடல் எண்ணம் அடலேற்று வலிமை 7 கடல் எண்ணம் அதை நடிப்பு வேலை கலைஞன்ற மாதிரி சூர்யா. ஓகே. இன்னைக்கு இப்போ வாடிவாசத்துக்காக டிஸ்கஷனில் போகும்போதோ பேசும்பொழுதோ காக்க காக்க டைமில் பார்த்த சூர்யா அதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, ஒரு படமாக சொல்கிறேன். என்ன சேஞ்ச் பார்க்குறீங்க, என்ன நல்ல விஷயங்கள் பார்க்குறீங்க? அதாவது அன்றளர்ந்த மலர் மாதிரி இன்னைக்கு என்ன பார்த்தனோ அதே மாதிரி தான் இப்போ இருக்கிறார். உதாரணத்துக்கு சொல்ல போனால், சூர்யா முதல் படம் நடிக்கிறாரு. நேருக்கு நேர். அன்னைக்கு காலையில் நான் மாலை தினத்தந்தியில் ஒரு விளம்பரம் கொடுக்குறேன். ஒரு பொக்கே போட்டு அவர் முகத்தை போட்டு உன் வரவு நல்வரவாக என்னமோ அதை நினைச்சின்னு இருக்காரு. சொல்றாரு இப்போ அது தமிழ் வழி குடும்பம் இல்லையா? இது ட்ரெயின் எப்படி கலக்க போகுது பாருன்னு சொல்லிட்டீங்க. வாடிவாசல் மேல எவ்வளவு கான்ஃபிடண்டா இருக்கீங்க? உலகமே கொண்டாடும், உலகமே கொண்டாடும், உலகமே கொண்டாடும். எப்படி அவ்வளவு கான்ஃபிடன்ட் வருது? எனக்கு வந்து வாடிவாசல்ன்ற ஒரு கதை, அந்த கதையினுடைய 17 பக்கம் 18 பக்கம் தான். அதில் இருக்கக்கூடிய ஜீவன், அதை எடுத்தாலும் விதம் இருக்குது பாருங்க. நம்ம தம்பி வெற்றிமானுடைய எடுத்தாலுமே இருக்கு, ஆளுமை இருக்கையா, அது அணுவா ரசிச்சவன். அசுரன் ஒன்று போதுமாங்க எங்களுக்கு. அவர் தொடர் வெற்றிக்கு சொந்தக்கார் இல்லையா? விடுதலை என்ன பண்ணியிருக்கிறாரு. ஒரு விடுதலையில் வந்து விஜய் சேதுபதியுடைய மரணம், அந்த மரணத்தையும் நடிக்க வச்சார. ஒரு பிணம் கூட நடிக்க முடியுன்றதை காமிச்சது. அது ஐயோ, சிவாஜி சார் இல்லை அந்த பார்க்கறது. ஒரு சிறுகதையை எடுத்துட்டு விடுதலை 2 படம் பண்ணிட்டாரு, 2 பார்ட்ல. அது மாதிரி இது ஒரு குறு நாவல் தான், சிறுகதையோட கொஞ்சம் பெருசு வாடிவாசல். அப்படி ஒரு இலக்கியத்திலேருந்து ஒரு விஷயத்துல இன்ஸ்பயர் ஆகி அதை ஒரு பெரிய பிரம்மாண்டமான படைப்பா வெற்றிமாறன் அவர்கள் பண்றாருல. அதை பார்க்கும் பொழுது நீங்க நிறைய கிரியேட்டரை பார்த்துட்டு வந்திருக்கீங்க, மகேந்திரன் சார்ல இருந்து ஆரம்பிச்சு எவ்வளவு பேரை பார்த்துட்டு வரீங்களா? என்ன இன்னைக்கு இருக்க வெற்றிமாறன் உட்பட இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய டெடிகேஷன் தான். நீங்க போய் வெற்றிமாறன் தம்பி எப்பனாலும் பாருங்க, ஏதாவது ஒரு புக்கு படிச்சுன்னு இருப்பார், இல்லைன்னா ஏதாவது எடிட்டிங்ல இருப்பார். நான் இதுவரையிலும் கிட்டத்தட்ட நானும் ஒரு 2017 டிராவல் ஆகிறேன் தம்பி. எந்த நேரமும் சினிமா தான், எந்த வித கிளேசமும் கிடையாது, தெளிந்த நீரோடை மாதிரி இருக்கார். நீங்க அந்த சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல உங்களுடைய ஒயிட் அண்ட் ஒயிட் பத்தி கேட்கும் பொழுது அதை ரொம்ப எளிமையா அப்படி ஒரு சும்மா ஒரு லைன்ல சொல்லிட்டு போயிட்டீங்க. இப்போ எங்கிட்ட சில விஷயம்லாம் சொல்ற மாதிரி வைகோ அவர்கள் சொன்னாரு, அம்சமா இருக்கு ஐயா ஒயிட் அண்ட் ஒயிட்ல, அப்படி அவர் சொன்னாரு. நான் அதை அப்படி மெயின்டைன் பண்றேன், அவர் தான் கலக்காரா போடுறேன்ட்டு அப்படி ஜாலியா சொல்லிட்டு போயிட்டீங்க. அந்த விஷயம் மட்டும் இல்லை, நிறைய விஷயம் நான் பாக்குறேன். நீங்க ஒரு கால் எடுத்துட்டு அதுல ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க. இப்போ புதுப்பாடகன் பண்ணிட்டு அவ்வளவுதான், இனிமே டைரக்டே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பக்கமே வரல. இது மாதிரி நல்ல அதுல வந்து எனக்கு என்னன்னா, அதுக்கு வந்து கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, இயக்கம் பண்ணியிருக்கேன். சில நேரங்களில் ஃபைட்டு கம்போஸும் நானே பண்ணி காமிப்பேன். இதெல்லாம் வந்து விஜயகாந்த் இருந்து ரசித்து ஆராதிச்சு எடுத்தவர். அந்த நேரத்தில் வந்து அந்த தலைப்பு தான் அவர் வாழ்க்கைக்கு பின்னடைவுன்னு யாரோ ஒருத்தர் சொல்லி அதுக்காக என்னை மாற்றுன்னு சொல்லும்போது, உன்னுடைய நண்பர்னே அவர் ரோடு போகக்கூடாது, தெருப்பாடகன் தெருவில் பார்க்கக்கூடாது, பெரிய ஆள் சொல்கிறாரு, நீங்கள் தயவுசெய்து டைட்டில் மாற்றுங்க அப்படின்னும் போது, இந்த டைட்டிலால் நான் வச்ச டைட்டிலால் இதே டைட்டில் வச்சு கதை சொல்லும்போது என்ன சொன்னாலும் இந்த நம்ம தானே எடுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. நல்லவன் எடுக்கிறதுக்கு முன்னாடி யாருக்கும் கொடுத்துறாதீங்க, இந்த கதை நம்ம தான் பண்ணோம், விஜய் தான் பண்ணோம். நீங்கள் இப்போ வந்து யாரோ சொல்லிட்டாங்க தெருப்பாடகன் வந்து தெருவில் போயிடுவார்னு சொன்னால் எனக்கு ஒன்றும் புரியல. அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்களே ஒரு டைட்டில் சொல்லுங்கன்னா உடனே ராவுத்தர் வந்து புது பாடகன், சரி அதே வச்சுங்கண்ணா. டபுள் பாசிட்டிவ் காமிக்கிறேன். காமிக்கும்போது ராவுத்தரே என்ன சொல்கிறாரு, ஆனால் இந்த ஓப்பனிங்கில் அது சொல்லணுன்னா உங்களுக்கு நான் திரும்ப இன்னொரு கதையை சொல்கிற மாதிரி. அதாவது சோமயாஜியில் குழந்தைங்களுக்கு வந்து குளத்தங்கரில் பாட்டு சொல்லி தருவார். ரிப்பப்ப மாதிரி நீ சரி சரி நீ சரி சரின்னு சொல்லுவார். குழந்தைங்க தப்பாக பாடம். அப்படி இல்லைம்மா ரிப்பப்பன்னும் போது அப்படின்னு ஒரு கணப்பு சத்தம் கேட்கும். அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேமரா பேன் பண்ணி பார்த்தா ஒரு கேரக்டரு,
ஒரு தூணுக்கு பின்னாடி இருந்து முதுகு காமிச்சின்னு முதுகு சஜஷனில் கேமரா இருக்கும். அங்கே அமலா ஃபோட்டோ கையில் இருக்கும். இவர் என்ன ஒரு சந்தம் சொன்னாரோ அந்த சந்தம் பாடினாரோ அந்த பாட்டை இந்த கேரக்டர் பாடம் யாருன்னு தெரியாது. உன்னை நினைந்து நான் உருகி நின்றேன், உளம் நெகிழ்ந்தேன், கண்மணியே நீ என்னை பிரிந்தாய், கண்மணியே நீ என்னை பிரிந்தாய்ன்னு பாடும்போது இந்த ஃபோட்டோவில் வந்து அமலா ஃபோட்டோவில் வந்து ட்ராவல் ஆகி முகத்துக்கு வரும்போது கண்கள் பஞ்சடைஞ்சு தாடி, கிழிஞ்சு போன பரட்டத்தலை, கிழிஞ்சு போன ஜிப்பா, கிழிஞ்சு போன ஜோல்னா பாய் கேரக்டர் விஜயகாந்த் அறிமுகப்படுத்தும். அப்படியே அப்படி நடந்து போயின்னு இருக்கான். இப்போ சோமஜாரி கேமரா வரும்போது எப்படிலாம் வாழ்ந்தவன், எப்படிலாம் வளர்ந்தவன், ஒரு பொண்ணால் இப்படி ஆகிட்டேன் நான் கடவுளன்னு மேலே பார்ப்பார். டில்டப் கேமரா போகும், பேர்ட்ஸ் பறக்கும், லல்லா மலை கொடைஞ்சி பாதைய மச்சான் வரவுக்கு, மனசுல தான் ஆசை வளர்த்தேன் மச்சான் வரவுக்கு, கண்ணே மணியே காத்திருக்கேன் தாரி இப்படின்னு குழந்தையிலேருந்து விஜயகாந்த், குழந்தை அமலா வந்து பெரியவங்களாக அவங்க எப்படி பாடுறாங்க. ஸோ இதுலேருந்து ஆகி எப்படி கிளைமேக்ஸ் அப்புறம் அமலாவுக்கு நேரக்கூடிய விபத்து, அந்த விபத்துக்கு காரணமானவங்களை இவர் போய் அடித்து தண்டிச்சுட்டு வந்து பார்க்கும்போது இவருடைய டெத்து அப்படியே நடந்து போவார். 200 அடி கிரேனில் கஞ்சிவட்டில் பெரிய தீயணைப்பு கிரேனை வாங்கிட்டு லாங் ரொம்ப அந்த கேரக்டர் நடந்து போயின்னு இருக்கேன். அது அத்தை பொண்ணு வாடின்னு ஒரு சாங். அத்தை பொண்ணு வாடி உம்மனசு தாடி என்னை விட்டு ஓடாதடி. இந்த இதை வந்து கோரஸில் போடும். தானா இந்த கேரட் பாடினே போவோம். அந்த கேரட் நடந்து போவோம். பின்னாடி 100 வாய்ஸ் போட்டு எடுத்து அந்த கேரக்டர் ஓப்பனிங் கேரக்டர் இந்த கேரக்டர் பெஞ்ச் ஆகி தெருப்பு பாடகனா போனான். ஓகே. ஸோ பிகினிங்கில் எடுத்துட்டு அந்த லல்லா சாங்கு ஆரம்பத்தில் வச்சு டெத் அமலானவனை எடுத்துட்டு அவர் எண்டு போகிறத தூக்கிட்டாங்க. இப்போ தெருப்பாடன்னு கதை இல்லை. அன்னைக்கு பேனா தூக்கி போட்டேன். இனிமேல் விட்டு அப்புறம் விஜய் சார் வந்து விஜயகாந்த் சார் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி, இல்லை நீங்கள் சந்தனா காட்டு மியூசிக் பண்ணுங்கன்னாரு. பண்ண மாட்டேன்ட்டேன். மணிவண்ணன் படத்துக்கு மியூசிக் என்ன பண்ண மாட்டேன்ட்டேன். அதே மாதிரி மோகன் நடிக்கிற படம் மோகன்தாஸ், சிவாஜி பிலிம்ஸில் மோகன்தாஸ் மேனேஜர் இருந்தார். அவர் வந்து கூப்பிட்டாரு, நீ எனக்கு உன் பாட்டில் நல்லா இருக்குதியா, நீ இப்படியா பண்ணியான்னு. இப்போ என்கிட்ட ஒரு 100-200 டியூன் இது ஒன்னொன்னு லட்டுமா இருக்கும். அது பண்ணலாமா? இப்போ பண்ணலாமா? எல்லாம் பழசு தான் முடிஞ்சிருச்சு இல்லை? இப்போ மெலடி ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம ஊரில். இப்போ இன்னமும் ராஜா சாரோட மெலடி சாங் தான் நம்ம வந்து வெயிட் பண்ணி கேட்க வேண்டியதாக இருக்கும்போது வரலாமே. ஐடியா இருக்குதா? இல்லை நிறைய பேருக்கு டியூன் கொடுத்துருக்குறேன். நிறைய. ஓகே. கிரெடிட்லாம் வாங்குறது இல்லை? வாங்குறது கிடையாது. காசு வாங்குறது கிடையாது. கிரெடிட் போட சொல்றது இல்லை. நான் எப்படி ஆரம்பிச்சேன்னா, ஸோ அந்த ஒரு இன்சிடென்ட் வந்துச்சு. அதில் அவ்வளோ ஸ்டபனாக இருக்கேன். அவ்வளோதான், இனிமேல் பண்ண மாட்டேன். எத்தனை வாட்டி கேட்டு கூட அதை பண்ணவே இல்லை. அது மாதிரி ஒரு வாட்டி வைகோ அவர்கள் சொல்லிட்டாரு, ஒயிட் அண்ட் ஒயிட் அம்சமா இருக்கு, நான் இன்னும் பொருட்டு இருக்கேங்கிறதுல இந்த சென்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் கேட்குறேன். அதுக்காக தான் ஆரம்பிச்சது. இல்லை அது ஒரு உண்மையில் கலைஞர்கிட்ட வந்து நான் பிரிஞ்சதை ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அது வைகோனுடைய ஆளுமையில் அது ஒரு சூழல், அது ஒரு பெரிய ஸ்டோரி. ஆமாம். எனக்கு ஆக்சுவலி ஒரு விஷயம் கேட்கணும். ஆனாலும் கலைஞர் மேலே மாறாத பற்று, பாசம். அவருடைய ஒவ்வொரு விளம்பரத்துக்கும் என்னுடைய அகம்னு விளம்பரம் நான் என் பேர் போட்டு புனைப்பெயர் போட்டு கொடுப்பேன். அதெல்லாம் சுகானுபவம். அவரை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கினே இருக்கலாம். கலைஞர் கூட இருந்த நல்ல சுவாரஸ்யமான அனுபவம் ஏதாவது சொல்லுங்கள். அதாவது ஒரு இடைத்தேர்தலில் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை இழக்கிறாங்க. எல்லாருமே டல்லாக இருக்காங்க. அறிவாலயம் இப்போ இருக்கக்கூடிய வெளியில் இருக்குல்ல பார்க் மாதிரி இருக்குது, கலைஞர் சிலை, அண்ணா சிலை, அந்த இடத்துல கொட்டை போட்டுக்குது. இப்போ நான் நேராக போய்ட்டு, எப்பவுமே எவ்வளோ கும்பல் இருந்தாலும் நான் நேராக போய் அவர்கிட்ட உட்காந்துருவேன். என்னை பார்த்துட்டு 2 பேரும் பேசிக்கல, கண்களால் தான் பேசிக்கிறோம். நிறைய கட்சிக்காரங்களாம் இருக்காங்க. என்னை பார்த்துட்டு அந்த லுக்கில் எடுத்து ஆற்காடாரை பார்க்குறாரு. உடனே ஆற்காடா தானே கொஞ்சம் வரியான்றாரு. சரின்னு நான் வரேங்க அப்படின்ட்டு போனேன். தலைவர் பார்த்தார்ல, முன்ன வந்து ஒரு ஃபைனான்சியல் ஏற்பாடு பண்ணிக்கிறார், நீ பணம் வாங்கிக்க போய். எதுக்கு? இல்லை, பொருளாதார பிரச்சனை நீ இருக்கிறேன்னு தலைவர் யாரோ சொல்லியிருக்காங்க. பொதுப்பாடம் எடுத்து லாஸ் ஆகிட்டேன்னு, ஏதோ பொருளாதார பிரச்சனை தானே சிக்கிக்கிறான், அவனை கரெக்ட் பண்ணி கொடுயா அப்படின்னாரு. அதான் நீங்கள் ஏற்கனவே முரசொலி மாறன் சார் வீட்டில் கூப்பிட்டு இது இப்படி சொன்னீங்கன்னீங்க. இது 2வது. நான் இதுவரையிலும் உங்களுக்கு நான் பண்ண விளம்பரங்களும் செலவுகளுக்கும் ஈடாக இது நான் வாங்குற மாதிரி ஆகிடுவேன். நான் வாங்க மாட்டேன் சொல்லிட்டு வாங்க மாட்டேன். இப்படி இருக்குது. அதே மாதிரி
நான் வந்து ஒவ்வொரு தடவையும் விளம்பரம் போடும்போதெல்லாம் புனைப்பெயர் போடும்போது ஒரு தடவை கைக்கிளையான்னு போட்டேன். ம். ஒருதலை கைக்கிளையான். காதல். ஓகே. உடனே மத்தியானம் 2 மணிக்கு ஆற்காடர் ஃபோன் பண்ணுறாரு. ஆ. யோ என்னய்யா நீ விளம்பரம் போட்டு விட்ட கைக்கிளையான்னு தினகரனில் பார்த்துட்டு தலைவர் ஃபீல் பண்ணுறாரு. இவன் மட்டும் தான் காதலிக்கிறான், நான் என்ன நான் காதலிக்கலையா? ஓ. யோ கூப்பிடியா இன்னைக்கு இந்த சேம்பரில் சிலத்தேர் போட அவனை கூப்பிடியா ம். அப்படின்னு கூப்பிட்றாரு. ஓகே. சரின்னு போனேன். ம். போன உடனே பார்த்து சிரித்து நல்லா இருக்கேன்னா நல்லா இருக்கேன்னு. அதே மாதிரி அபிராமி தேட்டரில் வந்து ஒரு புது அது பெரிய தேட்டர் திறப்பு விழா தலைவர் தான் வந்து திறந்து வைக்கிறாரு. திறந்து வச்சுட்டு போகும்போது நான் நிற்கிறேன், எதிர் வரிசையில் நான் நிற்கிறேன். தலைவரது வண்டி வீல் சேரில் தள்ளின்னு வராங்க. டக்குன்னு வீல் சேர் நிற்கிது. ம். ம். உடனே என்னை பார்த்து கூப்பிட்றாரு. நான் போய் முட்டிக்கால் போட்டு உக்காறேன். செம்மொழிக்கு என்ன பண்ணுறேன்? ஓகே. ம். பண்ணின்னு இருக்கேன்ட்டேன். ம். பண்ணலை, ஆ. ஆனால் பண்ணின்னு இருக்கிறேன்ட்டேன். உடனே சரி நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு வரேன்ட்டார். அதுக்கப்புறம் உடனடியாக ஆர்பி ஜெயராம்னு ஒரு இயக்குனர் அவரை கூப்பிட்டு நிறைய புக்ஸ்லாம் வாங்கி கொடுத்து செம்மொழிக்கு உண்டான தரமான தகுதியான ஒரு பாடல் நம்ம கொடுக்கணுன்றதுக்காக அப்போது தினகரன் பத்திரிக்கையில் அமலாபாலுடைய ஃபோட்டோ பார்த்தேன். ம். ம். பொண்ணு தம்பி தேவிஸ்ரீ சதீஷை பிடிச்சிட்டே இந்த பொண்ணை பிடிடா, கண்ணுலாம் நல்லா இருக்குது, இந்த பொண்ணை வச்சு அந்த பரதநாட்டியத்துக்கு ஒரு ஒரு வாரம் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணலான்னு அப்புறம் இந்த இதே இடத்துல ம். சங்க இலக்கிய புத்தகத்தெல்லாம் வச்சு ஒரு செட்டு போட்டு அதில் கலித்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பாட்டு, 8 தொகை, 10 பாட்டு, 17 கணக்கு, அகநானூறு, புறநானூறு இப்படிலாம் புக்கெல்லாம் வச்சு அந்த பொண்ணு நடந்து பரதநாட்டிய உடைய நடந்து வராமல் ஒரு ஷாட் ஓகே. ஓகே. அது எடுத்து அதுக்கப்புறம் அதை வந்து எல்லாமே அதாவது தமிழ் யார் யார் எப்படி அதாவது பாறைக்குள்ளே அலை அடித்து ஹான்னு வரும்போது ஹான்னு வருதுல்ல அதுதான் எழுத்தா. ம். அதுலேருந்து எழுதி எப்படி பண்டை கால தமிழர்கள்லாம் இந்த தமிழை வளர்த்தாங்க, மன்னர்கள் வளர்த்தாங்க, யார் யார் மூதறிஞர்கள்லாம் வளர்த்தாங்கன்னு கடைசியில் கலைஞர்கிட்ட வந்து முடியும். அப்படி எடுத்து வந்து முடிப்பேன். அப்போ வீர விளையாட்டு, இது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, ஐவகை நிலத்து வாழ்ந்த தமிழர்கள் இதெல்லாம் எடுத்துன்னு கொடுத்து போட்டு தலைவருக்கு எடுத்துன்னு வந்து நான் கூட நேராக போகல, நேரே எடுத்துன்னு போய் அப்போது கோயம்புத்தூரில் செம்மொழி மாநாட்டத்துக்காக இதுவில் இருக்கார், இது நம்ம ஹோட்டலில் இருக்கார். உடனே அப்போ வந்து சிடியில் போட்டு இப்போ போகும்போது உங்களுக்கு கொடுக்குறவன் சிடியில் போட்டு அதை அந்த சிடி பிளேயரில் பார்த்தாரு. அவன் என்ன பண்ணிக்கிறான் பாரியா, கலைஞர் டிவியில் போட சொல்லியா, போட்டு தாக்குனாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இதில் அன்னைக்கு காலையில் முரசொலி பார்த்துருவேன். முரசொலியில் ஒரு அந்த செம்மொழி மாநாட்டுக்காக ஒரு கதை எழுதுவார். அந்த எழுதி முடியும் போது என்ன பண்ணோம், அதை வச்சு அன்றைக்கே சாயங்காலமே மாலை மலரில் ஒரு ஆப்பேஜ் விளம்பரம் கொடுப்பேன். அதை ஒட்டி கொடுப்போம். அதுக்கு தம்பி ஆர்பி ஜெயராம் வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணார். அந்த விளம்பரங்கள் வந்து பார்க்கும்போது அவர் சொல்லுவாராம், மிகப்பெரிய மனித அரசியல்வாதி தான் அவர், இல்லை இருந்தாருன்னா அவர் வயலை சொல்ல வைப்போம். அப்போது பீச்சில் போயின்னு இருப்போம் பாரியா, நான் ராத்திரிலாம் உட்காந்து கஷ்டப்பட்டு எழுதி முரசொலியில் வரையா, சாயங்காலம் பார்த்தா அதுக்கு அதுக்கு பதிலுக்கு கரெக்டாக கொடுப்பான் தானு. என்ன பண்ணுறான் அவன், அவன் எப்படி யோசிக்கிறான், எப்படி செய்யறான் பார்த்தா தினம் ஃப்ரண்ட்டு பேஜாக அடிச்சிடறான். இப்படி உச்சி முகர்வார் அவருக்கு. அதுதான் ரொம்ப எவ்வளோ இருக்குது அவரை. ஓகே. ஓகே. ஆமாம். ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ் சொல்லுங்களேன் எங்களுக்கு. ஏன்னா எல்லாருக்கும் பணம் சம்பாதிக்கணும்னு இருக்கு, காசு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, செலவில் ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க. உங்களுக்கு அந்த சிக்கனமே தெரியாது, ஆனாலும் அதில் ஸ்டடியாக இருக்குங்கிற ஒன்று இருக்குல்ல. ஒரு ப்ரொடியூசர்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே யங்ஸ்டர்ஸ்க்கு சேர்த்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ் ஒன்று சொல்லுங்களேன். ஃபினான்ஸ் அட்வைஸ்னு அதாவது என்ன வரவு நம்மக்கிட்ட வருதோ அந்த வரவுக்குள்ளே தான் எந்த ஒரு செலவும் இருக்கணும். ஓகே. நான் அதில் வந்து ஒரு 70% நம்ம அந்த படத்துக்காகவோ அந்த தொழிலுக்காக பண்ணலாம். அது 100% விற்கிற பொருளாக இருந்தால் நம்ம வந்து 50% 60% மேலே பண்ணக்கூடாது. ஓகே. செலவு அதோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக அவருக்குள்ளே தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ப்ராஃபிட்டும் வரும். நம்ம எடுத்து போய் மார்க்கெட் பண்ணும்போது இப்போ அதாவது என்ன நம்ம உற்பத்தி பண்ணுறோமோ அந்த மார்க்கெட் பண்ணுறவனுக்கு அதிகமான காசு போகும்.
மார்க்கெட் பண்ணுறவங்களுக்கு அதிகமான காசு, உற்பத்தியாளர் கம்மியாக. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ எதுக்காக கலைஞர் உழவர் சந்தை எடுத்துன்னு வந்தார்? அவங்களுக்கு அதிக பணம் கிடைக்கணும்னு தான். ஏன்னா அங்கேயே போய் மொத்தமாக குத்தகை எடுத்து சம்பாதிக்கிறவங்களோட அது வந்து சந்தையில் போட்டு விற்றா அவங்களுக்கு நிறைய கிடைக்கும். அந்த மாதிரி என்ன வருமானம் வருதோ அதில் ஒரு பாதி தான், 50% 60% தான் செலவு பண்ணிக்கணும். ஓகே, இந்த பேஷன் இன்னைக்கு வரைக்கும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களோட மகன்கள் வராங்க, ஃபீல்டில் இருக்கிறாங்க, ஸோ அவங்க இதை எடுத்து பார்க்குறாங்க. அடுத்த ஜென்ரேஷன் இந்த சினிமாவை அணுகிறது வந்து எப்படி இருக்குது, எவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது? இல்லை, இந்த சினிமா வந்து எப்பவுமே அழியாது, அழியவே அழியாது. அதாவது காலங்கள் வந்து மாற்றங்களை உருவாக்குமே தவிர சினிமா சினிமாவாக தான் இருக்கும். அதில் விஞ்ஞான உலகத்தில் நிறைய மாற்றங்கள் வரும். இப்போது தொலைக்காட்சி வரும்போது சினிமா அழிஞ்சுதுன்னாங்க, அழிஞ்சுதா? இல்லை. வீடியோ வரும்போது சினிமா அழிஞ்சுதுன்னாங்க, அழிஞ்சுதா? சிடி வரும்போது சினிமா அழிஞ்சுதுன்னாங்க, அழிஞ்சுதா? இன்டர்நெட் வந்தது சினிமா அழிஞ்சுதுன்னாங்க, அழிஞ்சுதா? சேட்டலைட் வந்து சினிமா அழிஞ்சுதுன்னா, இப்போ வந்து ஓடிடி வந்து சினிமா அழிஞ்சுதா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதை வந்து விஞ்ஞான வளர்ச்சியை அதை நம்ம கையில் எடுக்கிற விதம் இருக்குது. இப்போ உங்களுக்கு இருந்த பேஷன் அடுத்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு சினிமா மேலே இருக்குதா? ப்ரொடியூசர் சைடே சொல்கிறேன். இல்லை, அவங்களும் அதை வந்து நம்ம வந்து அவங்கள வந்து ஊக்குவிக்க முடியாது. நீ இதை இப்படி வா அப்படியும் சொல்லுமா. இப்போ நானாக சுயம்பா வந்தேன்ல, நானே பாடினேன், நானே ஆடினேன், நானே இது அந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு நடிப்பு இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய மகன் கலாபிரபு பையன் இருக்கானே, பயங்கரமாக அப்படி நின்றுச்சு கண்ணில் தண்ணி விட்டு வருவான். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னடா பார்த்தா உன் பிளட்டு எங்கள் அப்பா பிளட்டு தான் தாண்டுறான். 10 வயசு தான். நேச்சுரலாக அழுகுறான். ஏதாவது கேட்டால் அவனை நிறுத்தினா கட்டுன்னு அவங்க அப்பா சொன்னா நிறுத்திடுவான். இப்பவே ஆக்ஷன் கட்டுக்கு பழகிட்டாரு. ஏன் நீங்க உங்களுடைய பையன் அவர் சக்கரை கட்டி படம் எடுத்தார், அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஏன் முயற்சிகள் நடக்கல? எனக்கு இருக்கிற கமர்ஷியல் தாக்கத்தை விட அவர் வந்து அவருடைய ஜானர் வேறையா இருந்தது. என்னன்னா இன்னைக்கு வந்து காம்படிஷன் இருக்கு இல்லையா, அந்த காம்படிஷன்ல ஒரு நெகட்டிவா பேச ஆரம்பிக்கும் போது அது அவருக்கு வந்து பிடிக்கல. ஓகே, ஓகே. தட் மீன்ஸ் இவரோட பையன் அப்படிங்கிற அந்த நெகட்டிவ் விஷயங்கள். ஓகே, அது பிடிக்கல. அதுதான் நான் நினைக்கிறேன். ஓகே. ஆனால் இப்போ கூட சொல்கிறேன், நல்லா சொல்லும்போது நல்ல மேக்கர், அருமையான மேக்கர். நான் வந்து எவ்வளோ சொல்லுவேன், ஆனால் பணம் இல்லை, வேணாம். இப்போது வாடிவாசல் இருக்குது, ட்ரெயின் வரப்போகுது, இதெல்லாம் தாண்டி நிறைய படம் பண்ணியாச்சு, பெரிய அளவுலாம் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே ஏதாச்சும் ட்ரீம் ப்ராஜெக்ட் இல்லை அது மாதிரிலாம் ஐடியா இருக்குதா உள்ளுக்குள்ள? இல்லை, நிறைய இருக்குது. இப்போ லைனப்லேயே எனக்கு நிறைய இருக்குது. மாரி செல்வராஜோட ஒரு படம் இருக்குது, அதுக்கப்புறம் தேசிங் பரிசாமியோட ஒரு படம் இருக்குது, கௌதமனோட படம் இருக்குது. அதுக்கப்புறம் இன்றைக்கி சிறப்பான இடத்த முன்னிலை வைக்கிற அத்தனை இயக்குநர்களும் நம்மளோட படம் ஒன்றுன்னு விருப்பப்படுறாங்க. ஓகே, தேசிங் பரிசாமி அவர் சிம்பு கூட ஒரு படம் பண்ணுறதா? அதுக்கப்புறமா அருமையான படம். ஓகே, அது முடிச்சுட்டு அது வந்து உண்மையே சொல்கிறேன், அது சரியான இன்வெஸ்டர் கிடைச்சா அது வந்து சினிமா உலகில் ஒரு உழுக்கும். தமிழ் திரையுலகுக்கு ஒரு ராஜமொழி கிடைச்சோம். ஓ, சிம்புவை ப்ரொடியூஸ் பண்ண போகிறது? ஆமாம், அது சிம்புவால் தான் பண்ண முடியும் டெஃபினட்டாக. ஆனால் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இப்போ கூட நான் அந்த படம் ஜெயிக்கணுன்றதுக்காக என்னுடைய ப்ரேயர் மாத்திரம் இல்லை, பல இன்புட்டு தேசிங் பரிசாமி அமிச்சின்னே இருப்பேன். ஓகே, இந்த 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 ராஜ அரண்மனையை பார், அந்த அரண்மனையை பார் அப்படின்னா ரொம்ப அருமையான வந்து அவனை கொண்டாடுவாங்க. ஓகே, சூப்பர். நான் கேட்டது நீங்கள் எல்லா டைரக்டர்ஸுமே உங்கள் கூட படம் பண்ண நினைப்பாங்க, நீங்களும் பெரிய ஹீரோ கூட படம் பண்ண நினைப்பீங்கிறத தாண்டி ட்ரீம் ப்ராஜெக்ட் ஏதாவது ஒன்று இருக்குதா? இப்படி ஒரு படம் பண்ணணுங்கிற மாதிரி ஏதாச்சும் ஐடியா இருக்குதா? ட்ரீம் ப்ராஜெக்ட் எனக்கு வந்து ஹாலிவுட்டில் போய் பண்ணணும் இருக்கு. அது ஒரு அதுக்குண்டான வேலை நடக்கும். ஆஃப்டர் அதுக்குண்ட வேலை ஆரம்பிச்சிட்டீங்க, செஞ்சுட்டு இருக்கீங்க. வாடிவாசலுக்கு அப்புறம் அது இறங்குவேன். ஓ, வாடிவாசலுக்கு அப்புறம் ஹாலிவுட்டா நடக்கும்? இல்லை, ரொம்ப சைலண்டாக மெதுவாக சொல்கிறீங்க, பெரிய விஷயம். அப்படி நடக்கலாம். ஓகே, எதுவும் நம்மளுடைய எய்மில் இதுவரையிலும் நான் நினச்சதெல்லாம் நடக்காமல் போனதே இல்லை. சூப்பர் சார். ஹாலிவுட் படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? உண்மையாகவே இப்போ நம்ம ஊர்லேருந்து போய் டைரெக்டாக ஹாலிவுட் படம் பண்ணது இல்லை யாரும், இல்லை நடிச்சிருக்காங்க எல்லாம் தாண்டி நம்ம ப்ரொடியூசர் ஒருத்தர் ஹாலிவுட் படம் பண்ணுறது ரொம்ப கேட்கும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அதில் எந்த அளவுக்கு அந்த ப்ராசஸ் இருக்குது, சீரியஸாக எவ்வளோ சீரியஸாக அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை, அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைலாம் நடந்தது. நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், இதுதான் பட்ஜெட்டு, அதுக்கு எனக்கு அகாடமி வின்னர்ஸ் வேணும். ஓகே, அதாவது ஆஸ்கார் வின்னர்ஸில் 2-3 சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் வருவாங்க பாருங்க, அவங்கள வந்து நீங்கள் பிடிங்க. ஓகே, அவங்களுக்கு என்ன அதெல்லாம் ஒரு பெரிய சமாச்சாரம். நம்ம
நம்ம இங்கே செலவு பண்ணுறதுலாம் அது அது ரொம்ப கம்மியாக தான் தெரியுது எனக்கு. அப்படியா? ஆமாம், ரொம்ப கம்மியாக தான் இது. ம். அந்த மாதிரி அகாடமி நர்ஸு 2-3 பேரை வச்சு ம். நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சூப்பர் சூப்பர். அது வந்து அது ஒரு ட்ரீம். ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட். ஆமாம், கண்டிப்பா அந்த அது dream- முடியும். ம். உலகமெல்லாம் ரிலீஸ் பண்ணோம், நம்மளால் கெப்பாசிட்டி பண்ண முடியும். சூப்பர் இன்டர்வியூ. நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. வெவ்வேறு விஷயங்கள் எல்லாம் வேற வேற இல்லை, ஏரியால நீங்கள் அது நீங்கள் ஆரம்பத்தில் நான் ஏற்கனவே சொன்னது வரக்கூடாதுன்னு ரொம்ப அழகாக நீங்கள் கையாண்டீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.